அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள், தன்னம்பிக்கை தரும் மகான்கள், அந்த வரிசையில் மகாவீரர் பற்றி சிந்திக்க போகிறோம். மகாவீர் ஜெயந்தி வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இந்த மகாவீரர் யாருன்னா புத்தர் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர். இவர் சில போதனைகளை, குறிப்பாக ஜைன மதம், சமண மதம்னு சொல்லுவாங்க, ஜெயின், அந்த மதத்தை வந்து பரப்பினவர். இவருடைய பிறந்த மாநிலம் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலம் தான். அந்த மாநிலத்தில் வைசாலிங்கிற மாவட்டத்தில் குண்டல்புரம் கிராமத்தில் பிறந்தார். இவர் வந்து ஒரு பெரிய அரசகுமாரர். என்னுடைய அப்பா வந்து அரசராக இருந்தார். அப்பா பேர் வந்து சித்தார்த்தர், அம்மா பேர் வந்து திரிசலா. அந்த வைசாலி, பீகாரில் வைசாலி மாவட்டத்தில் குண்டல்பூருங்கிற கிராமத்தில் கிமு 599ஆம் ஆண்டு இந்த பூமிக்கு அவதரித்தார். அவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர். அவரை என்ன சொல்லுங்க, வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவருடைய 30வது வயது வந்து அரசாட்சியை திறந்துட்டு, குடும்பத்தையும் திறந்துட்டு துறவரம் போனார். மொத்தம் 12 ஆண்டுகள் துறவியாக தவம் இருந்தார், ஆன்மீகத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக ஜெயின மதத்தை வந்து இந்தியாவில் பீகார், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம், அங்கே அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பரப்புனார். இவர் மகாவீரர் யாருன்னா 24வது தீர்த்தங்கரர். அதாவது ஜினர் என்ற சொல்லுக்கு வென்றவர் என்று பொருள். அதிலிருந்து ஜைனம் என்ற பெயர் உருவானது. ஜினர்னா வென்றவன் பேரு, அதிலிருந்து வந்ததுதான் ஜைனம். மகாவீரர் ஒரு ஜைனர். ஜினர்கள் புலன்களை வென்றவர்கள், கர்ம தலையிலிருந்து விடுபட்டவர்கள் மற்றும் அளவில்லா ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் தீர்த்தங்கரர்கள் எனப்படுவார்கள். அதான் இந்த ஜினர்களை, ஜைனத்தை இது பண்ணுறவங்கள, அந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்த பேர் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தர் என்பது ஆன்மீக மார்க்கத்தை பின்பற்றுவதை குறிக்கும் சொல். தீர்த்தர்னா ஆன்மீகத்தை, அவங்க இதில் ஜெயின அந்த மதத்தை ஆன்மீகத்தில் பின்பற்ற, மார்க்கத்தை பின்பற்றுறவங்களுக்கு பேர் வந்து தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். இவர் மகாவீரர் வந்து 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். முதல்ல ஒரு மதம் இருக்கு, ஜைன மதம் இருக்கு, அதாவது சமண மதம் இருக்கு. அது முதலில் ஆரம்பிச்சது வந்து முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபதேவர். இவர் வந்து மகாவீரர் வந்து 24வது தீர்த்தங்கராக வராரு. இவர் வந்து தான் வந்து இந்தியாவில் பீகார், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தில் வந்து இந்த ஜைன மதத்தை பரப்புகிறார். இவர் வந்து அந்த புத்தர் காலத்தில் வந்த சமகால ஒரு ஆன்மீகவாதி. சரிங்களா? அவரது பொறுமையும் வீரமுமே அவர் மகாவீரர் என அழைக்கப்பட காரணமாயிற்று. அவர் வந்து இயற்பெயர் வந்து வர்த்தமானர் தான், ஆனால் பின்னாடி மகாவீரன் பேர் வருது. சில கதையும் சொல்கிறாங்க, இவர் பாம்பை வந்து தைரியமாக பிடிச்சி வெளியில் விட்டாரு, கும்பலில் இருக்கும்போது வெளியில் விட்டார், அந்த மாதிரி மகாவீரரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரக்கன் வந்து இவரை தூக்கிட்டு போனாங்க, ஒரே குத்தில் வந்து அவன் வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி போனான், அதனால் இவருக்கு வந்து மகாவீரன் பேர் வந்துச்சு அப்படின்னு நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதோட இவரது பொறுமையும் வீரமே இவரை மகாவீரர் என அழைக்கப்பட காரணமாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து வர்த்தமானர் தான். அந்த ஜெயின மதத்தில் 24வது தீர்த்தங்கராக வராரு. பின்னாடி மகாவீரர்னு பேர் பெறாரு. இவர் தனது 72வது வயதில் பீகார் மாநிலத்தில் பாவாபுரி என்னும் இடத்தில் கிமு 527ஆம் ஆண்டு நிர்வாணம், அதாவது மோட்சம் எய்தினார். 72வது வயசில் அவர் வந்து மோட்சம் அடைகிறார். இதுதான் ஒரு மகாவீரர் பற்றி ஒரு சிறு குறிப்பு, ஒரு வாழ்க்கை வரலாறு. வாங்க வீட்டில் பார்க்கலாம். ஜைன மதத்தின் 5 உறுதிமொழிகள். ஜைன மதத்தில் வந்து 5 உறுதிமொழி இருக்கு. என்னது? 1, வன்முறை தவிர்த்தல், அகிம்சையாக இருக்கணும், அகிம்சையை பின்பற்றணும்.
அகிம்சை என்னது? பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல், பிற உயிர்களுக்கு எந்த தீங்கு செய்யக்கூடாது, எந்த கேடும் செய்யக்கூடாது. அதாவது வன்முறையை தவிர்க்கணும், அகிம்சையாக இருக்கணும். இது ஜெயின மதத்தில் முதல் உறுதிமொழி. ரெண்டாவது உறுதிமொழிங்கிறது வாய்மை, அதாவது சத்தியம், உண்மையை பேசணும். இது ரெண்டாவது உறுதிமொழி. மூணாவது உறுதிமொழி திருடாமை, அஸ்தேயம், திருடாமை, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது. பிறர் பொருளை அவங்க கொடுத்தால் ஒழிய அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து நம்ம அதுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது. அந்த திருடாமை, அஸ்தேயம் அப்படிங்கிறது மூணாவது உறுதிமொழி. 4 பாலுணர்வு துறவு, பாலுறவு துறவு, பிரம்மச்சரியம் கடைபிடித்தார். பாலுணர்வு இன்பம் தூய்க்காதிருத்தார், பாலுணர்வு இன்பம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இவங்க வலியுறுத்துறாங்க. இவங்களுடைய உறுதிமொழி. 5 உரிமை மறுத்தல், அபரிகிரகம், மக்கள், இடங்கள் மற்றும் பொருளில் பற்றற்று இருத்தல். மக்கள் மேல பாசமாக இருக்கிறது, உறவினர் மேல, இடங்கள், ஒரு இடத்து மேல இது இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அது மேலே ஒரு பற்று ஆசை வைக்கிறது, ஒரு பொருள் மேலே நிறைய பொருளுக்கு ஆசைப்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பற்றற்று இருக்கணும். இதுதான் 5 உறுதிமொழி ஜெயின மதத்தில் இருக்குது. 1 வன்முறை தவிர்த்தல், அதாவது அகிம்சையை கடைப்பிடிக்கணும். 2 வாய்மை, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். 3 திருடாமை, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது. 4 பாலுறவு துறவு, பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். 5 உரிமை மறுத்தல், அபரிகிரகம், அதாவது பற்றற்று இருக்கணும். இதுதான் ஜெயின மதத்தில் 5 உறுதிமொழிகள். கல்பசூத்திரங்கள். மகாவீரர் சமண சமயத்தின் சீர்திருத்தவாதியை தவிர புதிய மதத்தை நிறுவியர் அல்ல. இவர் சமண மதத்தின், அதாவது ஜெயின மதம், சமண மதத்தை பரப்புறாரு, ஒரு சீர்திருத்தம் செய்கிறாரு. சமண மதம் முதல்ல இருக்கு, ஆனால் சமண மதத்தை தோற்றுவித்து நிறுவியர் என்பதை விட அவர் சமண மதத்தை சீர்திருத்தினார், சமண மதத்தை நாடெங்கிலும் பரப்பினார் அப்படின்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். மகாவீரரின் பிரசங்கங்கள் அவரது சீடர்களால் ஆகம சூத்திரங்கள் என வாய்மொழியாக பாதுகாக்கப்பட்டது. அவருடைய பிரசங்கம், அவர் பேசின பேச்சுக்கள், சொற்பொழிவுகள், அதெல்லாம் ஆகம சூத்திரமா அப்படியே வாய்மொழியா பாதுகாத்தாங்க. மகாவீரரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் பல ஜெயின கர்ணங்கள் உள்ளது. அவற்றில் ஆசாரியர் பத்ரபாகு என்பவர் அருளிய கல்பசூத்திரங்கள் புனித கொள்கை முக்கிய நூலாகும். அதான் இவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கும், மகாவீரன் வாழ்க்கையை சித்தரிக்கிறதுக்கு பல நூல்கள்லாம் இருக்கு. அது பேர் கல்பசூத்திரங்கள்னு பேரு. அப்புறம் இந்த சமண மதத்தில் 2 பிரிவு இருக்கிறாங்க, திகம்பரர் மற்றும் ஸ்வேதாம்பரர். திகம்பரர்னா நார்மலா ஆடை இல்லாமல் இருப்பாங்க. ஸ்வேதாம்பரர்னா வெள்ளை ஆடை அணிவாங்க. அதாவது அவங்க என்னன்னா அந்த ஆடையை கூட அது ஒரு பற்று வைக்கிறது, அந்த அளவுக்கு அவங்க ஒரு பற்றற்று நிலைமைக்கு இருப்பாங்க. ஆடை அணிதலையும் சரி, அது மாதிரி எந்த பற்று இல்லாமல், அதனால தான் அவங்க அந்த நிர்வாணங்கிறது. நம்மளாம் அந்த அளவுக்கு அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையாக இருந்தவங்க. அந்த துணியே, அந்த ஆடையே, அதுவே நம்ம அது மேலே பற்று வைக்கக்கூடாது அப்படின்னா. அதே போல் தான் உட்கார இடத்துலையோ நடக்கிற இடத்துலையோ இந்த உயிரினம் நம்ம கால் மிதிப்பதனால இறந்துடக்கூடாது அப்படின்ட்டு மயில் தோகையை வச்சு அதை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நடந்து போவாங்க. அந்த மயில் தோகையை மயிலேருந்து எடுக்கிறது, மயிலேருந்து தன்னால் உதிர்ந்த அந்த மயில் தோகையை தான் அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. அது மாதிரி எந்த உயிருக்கும் பூவை பறிக்கக்கூடாது, இலையை பறிக்கக்கூடாது, எந்த உயிருக்கும் கேடு செய்யக்கூடாதுன்ட்டு ரொம்ப அந்த ஆன்மீகத்தில் நம்ம எப்படி வள்ளலார் சொன்னாரோ, எந்த உயிருக்கு ஜீவகாரணியை ஒழுக்கம்னு சொன்னாரோ, அதே போல சமண மதத்தில் சொன்னவர் தான் மகாவீரர். வாங்க இன்னும் பார்க்கலாம். இப்போ மகாவீரின் போதனைகள் பார்க்கலாம். சரியான நம்பிக்கை இல்லாமல் துறவியாய் இருப்பதை விட சரியான நம்பிக்கையுடன் இல்லறத்தில் இருப்பதே மேலானது. நம்பிக்கை இல்லாமல் துறவரத்தில் இருக்கிறத விட நம்பிக்கையோட இல்லறத்தில் இருக்கிறதா சிறந்தது அப்படிங்கிறார். இல்லறத்தார் முதலில் தூய வாழ்க்கை நடத்த பழகி கொண்டு படிப்படியாகவே துறவு நிலைக்கு செல்ல வேண்டும். முனிவர்களும் பெரும் ஆசாரியர்களும் மட்டுமே உடனடியாக துறவு மேற்கொள்ள முடியும். இல்லத்தில் இருக்கிறவங்க, இல்வாழ்க்கை நடத்துபவர்கள் துறவு வாழ்க்கை போயின்னா இல்லாத வாழ்க்கையை படிப்படியா தூய்மையா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துறவு நிலைக்கு செல்லணும். அதே சமயம் முனிவர்களும் பெரிய ஆசாரியர்களும்
உடனடியாக துறவு செய்யலாம், அவங்களுக்கு அதனால் முடியும். இல்லத்தில் இருக்கிறவங்க படிப்படியாக தான் போகணும் அப்படின்னு மகாவீரர் போதிக்கிறார். அப்புறம் மறை நூல்களில் உள்ள சொற்களின் பொருளையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவற்றை படிக்க வேண்டும். மறை நூல்களில் உள்ள சொற்களின் பொருளையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவற்றை படிக்க வேண்டும். வெறுமனே மனப்பாடம் செய்வதில் எந்த பலனும் இல்லை. அதாவது பக்தி நூல்களை படிக்கும்போது அதன் முக்கியத்துவத்தையும் பொருளையும் புரிஞ்சு படிக்க முடியாது. சும்மா மனப்பாடம் பண்ணுறதுல ஒன்றும் ஒரு புரியனும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. இப்போ நம்மளே திருக்குறள் படிக்கிறோம், திருக்குறள் எல்லாம் ஒப்பிக்கிறாங்க, 1330 குறளையும் ஒப்பிக்கிறாங்க. அப்படிங்கிற விட 1330 குறளையும் புரிஞ்சுக்கிட்டோமா, அதுதான் முக்கியம். அதுதான் அவர் சொல்றார். மறை நூல்களில் உள்ள சொற்களின் பொருளையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவற்றை படிக்க வேண்டும். வெறுமனே மனப்பாடம் செய்வதில் எந்த பலனும் இல்லை, வெறும் மனப்பாடம் செய்தால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். இல்லறத்தார் தமது வருவாயில் ஒரு பகுதியை அறச்செயல்களுக்கு ஒதுக்க வேண்டும். இல்லறத்தில் இல்வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க, குடும்பம் நடத்துறவங்க தாங்கள் சேமித்த தங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை அறச்செயலுக்கு ஒதுக்க வேண்டும். இதான் இஸ்லாமிய இதுலேயும் ஜகாத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியருக்கு தங்கள் சேமிக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை எளியவருக்கு தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். அதே தான் இவரும் சொல்றாரு மகாவீரர். ஆசைகளை அடக்குவது தவமாகும். தவங்கிறது ஆசையை அடக்கணும், அதான் தவம் அப்படிங்கிறார். உலகமும் அதில் உள்ள பொருளும் நிலையானவை அல்ல. உலகமும் குறிப்பா அதில் உள்ள பொருள்கள், நம்ம அனுபவிக்கிற பொருள்கள் எதுவுமே நிலையானது அல்ல, எல்லாம் அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறார். மறை நூல்களை படித்தல், கொடை, அதாவது தானம் ஆகியவையும் இல்லறத்தாரின் கடமைகளாகும். இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் குடும்பம் நடத்தினாலும் மறை நூல்களை படிக்க வேண்டும், பக்தி நூல்களை படிக்க வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். இது இல்லறத்தாருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளாகும் அப்படின்னு மகாவீரர் போதிக்கிறார். எந்த உயிருக்கும் இம்சை புரியாதிருத்தலே ஒருவன் ஞானி என்பதற்கு அடையாளமாகும். ஞானினா யாருன்னு சொல்றாரு? எந்த உயிருக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது, துன்பம் விளைவிக்க கூடாது, அவங்க தான் ஞானி அப்படிங்கிறாரு. திருவள்ளுவர் அப்படிதான். அதாவது தவங்கிற அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, அதுதான் உண்மையான தவம். தவசிகளுக்கு துறவிகளுக்கு அடையாளம் எதுன்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தார். வள்ளலார் அதான் சொல்றாரு, ஜீவகாருண்யம், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறார். இவரு அதைத்தான் சொல்றார் மகாவீரன். எந்த உயிருக்கும் இம்சை புரியாது இருத்தலே ஒருவன் ஞானி என்பதற்கு அடையாளமாகும். எப்போ ஒரு ஆள் ஞானினா எந்த உயிருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால், கேடு விளைவிக்காமல் இருந்தால் அவர்கள் தான் ஞானி அப்படிங்கிறார். மனித உணர்ச்சிகளிலேயே மிகவும் வலிமையானது காமம், அதன் வயப்படுதல் தீது. மனித உணர்ச்சிகளிலே ஏதோ ரொம்ப வலிமையானது தீவிரமானது அப்படின்னா காமங்கிறாரு. அதில் மூழ்கக்கூடாது, அப்படி மூழ்கினா அது தீது, அது தீங்கு உண்டாக்கும், கேடு உண்டாக்கும் அப்படின்னு மகாவீரர் போதிக்கிறார். மேலும் வாழு பிறரும் வாழ உதவு, நீயும் வாழு பிறரும் வாழ்வதற்கு உதவி செய் அப்படின்னு மகாவீரர் போதனை செய்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, சரி, நம்பிக்கை இல்லாமல் துறவியாவதை விட நம்பிக்கையோடு இல்லறத்தில் இருப்பது மேல் அப்படிங்கிறாரு. இல்லறத்தில் இருக்கிறவங்க துறவு மேற்கொள்ளணும்னா படிப்படியாக தான் போகணுங்கிறாரு. மறை நூல்களை படிக்கும்போது அதன் பொருளை புரிந்து படிக்க வேண்டிய ஒழிய வெறும் மனப்பாடம் செய்வதில் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறாரு. இல்வாழ்க்கை நடத்துபவர்கள் தங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை அறச்செயலுக்கு பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறாரு. ஆசைகளை அடக்குவதுதான் தவம்ங்கிறாரு. உலகத்தில் உள்ள பொருள்கள் நிலையில்லாதவை அப்படிங்கிறாரு. இல்லறத்தார்கள் மறை நூல்களை படிக்க வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. ஞானிகளுக்கு அடையாளம் எதுனாக்கா பிற உயிர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் தீங்கு செய்யாமல் இருப்பவர்களே ஞானி அப்படின்னு மகாவீரர் போதிக்கிறார். உணர்ச்சிகளிலே மிகவும் வலிமையானது காமம், அது வயப்படுதல் மிகவும் தீது உண்டாக்கும் அப்படிங்கிறாரு. நீங்களும் வாழுங்கள், பிறரையும் வாழ உதவுங்கள்
அப்படின்னு மகாவீரர் நம்மளுக்கு போதிக்கிறார். இந்த மகாவீர ஜெயந்தி அன்று நாமும் பிற உயிர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் கேடும் செய்யாமல் பிற உயிர்களுக்கு உதவிட வேண்டும் என்று கூறு இந்த மகாவீரர் பிறந்த பூமி, இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா மகாவீரர் பிறந்த இடம் குண்டல்பூர் பேர். இது ஒரு ஜெயின் கோயில். அதே போல இந்த மகாவீர் சுவாமி மோட்சம் அடைந்த இடம் பாபாபுரி, இது ஜெயின் ஜல் மந்திர் கோயில் பேர். இந்த இடது பக்கம் இருக்கிறது மகாவீர் பிறந்த இடம், அங்கே கோயில் கட்டுக்கிறாங்க. இந்த வலதுபுறத்தில் இருக்கிற மகாவீரர் மோட்சம் அடைந்த இடம், அது ஜெயின் ஜல் மந்திர் கோயில் பேர். இந்த இடத்துல மகாவீரை எரிச்சாங்க, கிரிமேஷன் பண்ணாங்க. அந்த எரிச்ச சாம்பலை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அந்த சாம்பலை எடுத்து அந்த புதைச்சடத்தில் எடுத்து அந்த இடமே பள்ளமாகி குளமாயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அதனால் இந்த மகாவீர் ஜெயந்தி நன்னாளில் மகாவீரின் போதனைகளை ஏற்போம், பிற உயிர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது இந்த நாட்டுக்கும் பிற உயிர்களுக்கும் நன்மை செய்வோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.